அனைவருக்கும் காலை வணக்கம். எல்கேஜி குழந்தைகளை நலமாக இருக்கிறீர்களா? சரி, எல்லோரும் இப்போ கொரோனா பீரியடில் ரொம்ப நலமாகவே இருப்பீங்க. ஆனால் பெரும்பாலும் யாரும் கிட்டு வாங்கிட்டு போகல. நீங்கள் கிட் வாங்கிட்டு போனால் தான் நீங்கள் படிக்கலாம், ஓகேவா? எழுத பழகலாம் எல்லாம். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே வீட்டு விலங்குகள் படித்தோம். வீட்டு விலங்குகள் நம்ம இந்த பசு படித்தோம், ஆடு படித்தோம், நாய் படித்தோம், குதிரை படித்தோம், முயல், அப்புறம் வேறு என்ன படித்தோம்? எருது, இதெல்லாம் படித்தோம். இப்போ காட்டு விலங்குகள் பார்ப்போம். காட்டில் என்னென்ன விலங்குகள்லாம் வாழும் அப்படிங்கிறத பார்ப்போம். காட்டு விலங்குகள்னு சொன்னாவே மிக முக்கியமாக நமக்கு காட்டுக்கே ராஜா யார்? சிங்கம். சிங்கத்தை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சிங்கம் காட்டுக்கே ராஜா. அதனால் காட்டு விலங்குகளில் சிங்கம். அடுத்து யார் வரா? புலி. புலி நமது தேசிய விலங்கும் கூட. ஆனால் புலி காட்டு விலங்கு. இதெல்லாம் காட்டில் வாழக்கூடிய விலங்கு. பெரும்பாலும் இப்போ ஜூவில் பார்த்துருப்பீங்கல்ல. ஜூவில் பார்த்தீங்கன்னா சிங்கம் பார்த்துருப்பீங்க, புலி பார்த்துருப்பீங்க, யானை, கரடி, மான், வரிக்குதிரை. ஓகேவா? இது முக்கியமாக காட்டு விலங்குகள். என்னென்ன? சிங்கம், புலி, யானை, கரடி, மான், வரிக்குதிரை. இந்த 6 விலங்குகள் பார்த்துருப்பேன். இன்னும் நிறைய விலங்குகள் இருக்குது காட்டுல. நிறைய ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. அப்புறம் என்ன, நிறைய விலங்குகள் இருக்குது. அப்புறம் நீர் யானை இருக்குது, ஹிப்போபொட்டமஸ்ன்னு சொல்லுவோம்ல, நீர் யானை, காண்டாமிருகம், யாக்கு இருக்குது. இதெல்லாம் நிறைய காட்டு விலங்குகள் இருக்குது. ஆனால் நமக்கு பர்டிகுலராக இதை சொல்கிறோம், ஓகேவா? சிங்கம், புலி, யானை, கரடி, மான், வரிக்குதிரை. இப்போ சிங்கம் காட்டுக்கே ராஜான்கிறோம். புலி நமது தேசிய விலங்குன்னு சொல்கிறோம். யானை மிகப்பெரிய விலங்கு. பார்க்கவே பெருசாக இருக்கும்ல. அதோடைய காலெல்லாம் தூண் மாதிரி இருக்கும். துதிக்கையில் அப்படியே எல்லாமே மேகமாக இருக்கும். சில பேர் என்ன செஞ்சுருப்பீங்க, கோயிலில் பார்த்துருப்பீங்க யானையை. கோயிலில் பார்த்துருப்பீங்க. கரடி எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். பார்க்கவே கருப்பாக இருக்கும். மொசுன்னு இருக்கும். அப்படியே பார்க்கவே புசுன்னு இருக்கும்ல. ஓகே. அடுத்து மான். மான் அழகாக இருக்கும். மான் வேகமாக ஓடும், ஓகேவா? வரிக்குதிரை. இது என்ன, கருப்பு வெள்ளையும் கலந்து கருப்பால் இப்படி கோடு வரைஞ்சது மாதிரி இருக்கும் வரிக்குதிரை. சரியா குழந்தைகளே? இப்போ காட்டு விலங்குகள்: சிங்கம், புலி, யானை, கரடி, மான், வரிக்குதிரை. ஓகேவா குழந்தைகளே? சரி குழந்தைகளே, சிங்கம், புலி, யானை, கரடி, மான், வரிக்குதிரை. ஓகேவா? இத்தனை விலங்குகள் படிச்சிருக்கீங்க. இதை நீங்கள் அடுத்த வகுப்பில் எனக்கு அழகாக சொல்லுவீங்களா? சரி குழந்தைகளே, இதை மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதை ஓரலாக படிச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் வேணாம். ஓரலாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த விலங்கை காமிச்சு உங்கள்கிட்ட இது என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். வரிக்குதிரை, புலி, மான், கரடி, யானை, புலி, சிங்கம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா குழந்தைகளே? இந்த விலங்குகளை கேட்டால் நீங்கள் சொல்லணும். சரியா குழந்தைகளே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.